ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ட் பை Whiteshirt. இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நாள் வாட்டர் கலர்ஸ் பேப்பர் தான் யூஸ் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம ப்ரூஸ்டோ பிராண்ட் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 400 GSM பேப்பர் எடுத்திருக்கோம். இந்த பேப்பர் பார்க்குறதுக்கு பேப்பர் மாதிரியே இல்லை, ரொம்ப திக்காக கார்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேப்பரில் பெயிண்டிங் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி ட்ரா பண்ணி பார்க்கலாம். 4 சைடு மாஸ்கிங் டேப் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ரா பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஃபீல்டு, சன்ஃப்ளவர் கார்டன், ஸோ இப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதுதான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஸ்கைக்கு ப்ளூ, கிரிம்சன், ஒயிட் கலர்ஸ் சைடில் மிக்சிங் நான் வச்சுருக்கேன். ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதோ நம்ம பார்க்கலாம். தென் எல்லோ தேவைப்பட்டால் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கை மேலேருந்து நம்ம அப்பர் போர்ஷன்லேருந்து நம்ம போகிறோம். ப்ளூவும் ரெட்டும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் அந்த பர்பிள் கலர் வருது. அந்த பர்பிள் கலரோட ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ஆட் பண்ணால் லைட் லாவெண்டர் கலர் கிடைக்கும். ஸோ லைட் லாவெண்டர் கலர் இந்த மாதிரி ஸ்கைக்கு ஜஸ்ட் லைன்ஸ் இந்த அப்பர் போர்ஷன் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஆரஞ்ச், லைட் ஆரஞ்ச் அண்ட் தென் ஒயிட். நமக்கு கலர் எப்படி தேவையோ அந்த மாதிரி, எந்த அளவுக்கு நமக்கு லைட் கலர் வேணுமோ ஸோ அந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தென் அதுக்கு செகண்ட் லைன், அந்த ஸ்கைக்கே செகண்ட் லைன் இது மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸ்கை இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணுறோம். ஏன்னா சன்ஃப்ளவர் ஃபீல் வரைகிறோம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக தான் நம்ம ஸ்கை நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தென் எல்லோ அண்ட் தென் ஒயிட் மிக்ஸ் பண்ணி அடுத்த லேயர் இன்னும் கொஞ்சம் நம்ம லைட் பண்ணி ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த அப்பர் போர்ஷனில் சன் வர மாதிரி நம்ம இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுறோம் ஸ்கைக்கு. தென் டார்க் ப்ளூ அண்ட் தென் ரெண்டு ஆட் பண்ணால் இந்த பர்பிள் வரும் இல்லையா. ஸோ இந்த பர்பிள்லேயே நம்ம மவுண்டெயின் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ், கர்வ் லைன்ஸ் போட்டுட்டு சின்னதாக இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தென் இங்கே சன் வரும்ன்றதால அந்த போர்ஷனுக்கு ஆரஞ்சு லைட்டாக கீழே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய வெளிச்சம் இருக்க மாதிரி இந்த மவுண்டன்ஸ்க்கு கீழே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறது ஏன் இந்த கலர் போடுறோன்னா சன்லேருந்து வர வெளிச்சம் நியர்பையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். தென் ரொம்ப தூரத்தில் நிறைய ட்ரீஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக பிளாக் கலரில் சின்ன சின்னதாக அந்த மாதிரி மவுண்டன்ஸ் ஓட்டு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். தென் க்ரீனோட பிளாக் ஆட் பண்ணி இந்த மாதிரி டார்க் பாட்டில் க்ரீன் மேலே கொஞ்சம் அப்பர் போர்ஷனுக்கு போட்டுக்கலாம். தென் கீழே பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரஃபாக நம்ம போட்டுட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிற போர்ஷனில் சின்ன சின்னதாக எல்லோ கலரில் டாட்ஸ் வைக்கிறோம். அந்த டாட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி, ரொம்ப தூரத்தில் விசிபிளாக இருக்க மாதிரி நம்ம போட்டிருக்கோம். தென் அந்த டார்க் க்ரீன் போர்ஷன்லேயும் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ எல்லோ அண்ட் தென் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தென் கொஞ்சம் க்ளோஸ்அப் வரப்போ ஃப்ளவர் கொஞ்சம் விசிபிளாக இருக்க மாதிரி ஃப்ளவரோட ஷேப்லேயே சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் மாதிரி இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். இதுக்கு எல்லோ அண்ட் தென் ஆரஞ்ச், ஒயிட் இந்த மாதிரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். தென் ரொம்ப தூரத்தில் இருக்க லீவ்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ரஃப்பாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக க்ரீன் அண்ட் தென் பிளாக், ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த பிளாக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் க்ரீன் எஃபெக்டில் அந்த லைட்டாக ஸ்டெம்ஸ் மாதிரி ரொம்ப லைட்டாக நம்ம லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு சின்ன சின்னதாக லீவ்ஸ் அங்கங்கே இருக்க மாதிரி ரஃபாக நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த லீஃப் ரொம்ப ரியாலிட்டியாக லீவ் மாதிரி வரைய வேண்டாம். ஜஸ்ட் அது மாதிரி ப்ரஷ்லேயே டிப் பண்ணுற மாதிரி வச்சா போதும், டச்சப் மாதிரி பண்ணாவே போதும். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்க லீவ்ஸ் இருக்க மாதிரி. தென் இந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிட்ட விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக ஜஸ்ட்டு ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ்க்கு பெட்டல்ஸ்லாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி எல்லோ கலரில் நம்ம ட்ரா பண்ணுறோம்.
ஸோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் பெரிய பெரிய சன்ஃப்ளவர் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ரவுண்டாக ஸ்பேஸ் விட்டுடலாம். ஸ்பேஸ் விட்டுட்டு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸை அங்கங்கே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு மிடில் சன்ஃப்ளவரோட சீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக முதல்ல ஆரஞ்சு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டார்க் ஆரஞ்சு அண்ட் தென் லைட் ஆரஞ்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பிக் ஃப்ளவர் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்க சன்ஃப்ளவர் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த பெட்டல்ஸ்க்கு எல்லோ கலரில் இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ சன்ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். மிடில் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லோ மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நியர்பை இருக்க ஃப்ளவர்ஸ்க்கு போட்டிருக்கோம். தென் இன் பிட்வீன் லைட் ஆரஞ்சு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். வெறும் எல்லோவாக இருக்கிறதோட இந்த மாதிரி ஆரஞ்சு கொடுத்துட்டு அண்ட் தென் அகெயின் எல்லோ அகெயின் ஆரஞ்சு இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுன்ற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடுறப்ப பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ மிடில் போர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு அப்ளை பண்ணலாம். நம்ம டைரெக்டாகவே என்ன கலர் வேணுமோ அதை அப்ளை பண்ணால் அது அளவுக்கு விசிபிளாக இருக்காது. தென் டார்க் ப்ரௌன் இன் பிட்வீனில் இந்த மாதிரி டார்க் பண்ண அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இன் பிட்வீனில் வந்து சின்ன சின்னதாக வந்து மைன்யூட் டாட்ஸ் மாதிரி டீட்டெயிலிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த டீட்டெயிலிங் வந்து டார்க் ஆரஞ்சு கலரில் வந்து மிடில் வந்து லைட் லைன்ஸ் மாதிரி சின்ன சின்ன டாட் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்அப்பில் இருக்க இந்த சன்ஃப்ளவருக்கு இந்த லீவ்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். டார்க் க்ரீனில் வந்து கொஞ்சம் ஒயிட் லைட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நியர்பையில் இருக்க ஃப்ளவர் வந்து நமக்கு க்ளோஸ்அப்பில் இருக்க லீவ்ஸும் நமக்கு கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்டெம்க்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இன் பிட்வீனில் வந்து லைட் கலர் க்ரீன் வந்து டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ்அப்பில் இருக்க எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் லீவ்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த லீவ்ஸோட டீட்டெயிலிங்க்கு லைட் க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஸை வந்து லைட் பண்ணிட்டு வரப்போ பார்க்க வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைன் டிப் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. அப்பர் போர்ஷனுக்கு வந்து சனுக்கு வந்து லைட்டாக ஒரு டச்சப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சன்லேருந்து ரேஸ் வர மாதிரி. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு லாஸ்ட்டாக ட்ரை ஆனதும் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர்ஸ் எல்லாம் ரொம்ப திக்காக இங்கே சைட்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அது பிரிஞ்சு வராத மாதிரி பொறுமையாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சன்ஃப்ளவர் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ராயிங் பெயிண்டிங் பிடிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வரையலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெயிண்டிங் லவர்ஸ்க்கு. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பார்க்குறப்ப அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரெகுலராக நமக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.